என்னடா காலையில இவ்வளோ சோகமாக இருக்க? என்னாச்சு? அப்பா, எனக்கு கூலிங் கிளாஸ் வாங்கி தாங்கன்னு எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்கி தாங்கப்பா. டேய், எனக்கும் வேலை அதிகம்டா, அதான்டா வாங்கி தர முடியல. இன்னைக்கு வாங்கி தரேன்டா, கவலைப்படாதடா. போமா கடைக்கு. சரிப்பா, வாங்க போயிட்டு வருவான். அப்பாவும் பிள்ளையும் காலையில் எங்கே கிளம்பிட்டீங்க? அதுவாடி, பையன் கூலிங் கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருந்தான். என்னால் வாங்கி தர முடியல. இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதான் போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு வரலான்ட்டு போகிறேன்டி. ஆமாங்க, அவனும் என்கிட்ட 2 நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தான், அப்பா கிட்ட சொல்லி வாங்கி கொடுமான்னு. சரி, போய் பார்த்து வாங்கி கொடுங்க. நல்ல கூலிங் கிளாஸாக வாங்கி கொடுங்க. சரிம்மா, நீ வீட்டிலே இரு, நான் போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு கூட்டி வரேன். வாங்க சார், வாங்க சார். நம்ம கடையில் எல்லா கலர் கூலிங் கிளாஸ் இருக்குது சார். உங்களுக்கு என்ன கூலிங் கிளாஸ் வேணும்னு சொல்லுங்கள் சார், நம்ம கடையில் வாங்கிக்கலாம். அப்பா, இவங்கள்ட்ட நல்ல கலராக சூப்பராக இருக்குப்பா, இங்கேயே வாங்கிக்கலாம்ப்பா. வாங்க சார், நம்ம கடையில் எல்லா கூலிங் கிளாஸும் சூப்பராக இருக்கும் சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? தம்பி, கூலிங் கிளாஸ் எவ்வளோ தம்பி? சார், நம்ம கடையில் ரேட்டு கம்மி தான் சார். கூலிங் கிளாஸ் 100 ரூபா தான் சார், வாங்கிக்கோங்க சார். 100 ரூபா பி. கிளாஸ் குவாலிட்டியாக இருக்குமாப்பா? சார், பொருள் ரேட்டு கம்மியாக இருக்குங்கிறதுக்காக தரம் குறைஞ்சிடாது சார், நல்லா தான் சார் இருக்கும், வாங்கிக்கோங்க சார். இல்லை தம்பி, இருக்கட்டும், பரவாயில்ல. நான் இந்த மாதிரி பிளாட்பார் கடையிலலாம் பொருள் வாங்கினதில்லை. வாங்க சார், என்ன சார் வேணும்? தம்பி, கூலிங் கிளாஸ் வேணும்ப்பா. சரி, ஓகே, பார்க்கலாம் சார். எவ்வளோ அமௌண்ட்டில் பார்க்குறீங்க சார்? அமௌண்ட்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை தம்பி. நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், தரமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அந்த மாதிரி கூலிங் கிளாஸ் பார்த்து சொல்லுப்பா. இதோ பின்னாடி உங்கள் ரைட் சைடு இருக்காது, எல்லா கிளாஸுமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சார். அமௌண்ட் வந்து 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரையும் இருக்கும் சார். டேய், இதில் எந்த கலர் பாருடா, எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுப்போம். அப்பா, அந்த ப்ளூ கலரில் இருக்காது, நல்லா இருக்குப்பா. தம்பி, அந்த ப்ளூ கலர் கிளாஸ் வந்து ஓகே பண்ணிடுங்க. அமௌண்ட் எவ்வளோ சார்? ஜஸ்ட்டு 1200 தான் சார். சரி, ஓகே தம்பி, அந்த கிளாஸ் பேக் பண்ணிடுங்க. தம்பி, நீ கொடுத்த எல்லா கூலிங் கிளாஸும் வியாபாரம் ஆகிடுச்சு தம்பி. இன்னும் ஒரு 10 கிளாஸ் கொடுப்பா. 10 கிளாஸ் போதுமா சார்? போதும் தம்பி, நான் வேணும்னா வாங்கிக்கிறேன். சரி, ஓகே சார், இந்தாங்க வாங்கிக்கோங்க. தம்பி, அவர் என்ன உங்ககிட்டேருந்து கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு போகிறாரு? அதுவா சார், நானும் இந்த கடைக்கு பக்கத்தில் பிளாட்பார கடை போட்டிருக்கேன் சார். எனக்கும் வியாபாரம் ஆகவே மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஒன்றும் வியாபாரம் ஆகலை. அதனால் அந்த கடைக்காரரே பார்த்துட்டு ஒரு கிளாஸுக்கும் 50 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன், உன்னோட கிளாஸ்லாம் எனக்கு தெரியான்னு கேட்டார். சரி, நமக்கு லாபம் 50 ரூபா வருது அப்படின்ட்டு நானும் அவங்க கேட்குற கிளாஸை கொடுத்துருவேன் சார். அப்போது நான் உள்ளே போய் வாங்கின கூலிங் கிளாஸு உன் கடையிலேருந்து போயிட்டு வாங்கின கிளாஸா? ஆமாம் சார், என்கிட்டேருந்து வாங்கின கிளாஸ் தான் சார். ஆமாம், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கினீங்க? அது 1200 தம்பி. எது 1200 ரூபாயா? சார், பார்த்தீங்களா, நான் 100 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் வாங்கவே இல்லை. ஆனால் உள்ளே போயிட்டு அதே கிளாஸை 1200 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. ஏன் சார், எங்களை மாதிரி பிளாட்பார கடையில் போடுற பொருளெல்லாம் வாங்க மாட்டிங்களா? எங்கள்கிட்ட பொருள் எல்லாமே தரமாக தான் சார் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய கடையில் இருக்கவங்களாம் அவங்க ஷோகேஸ் ரூமுக்கும் அவங்க போட்டிருக்க ஏசிக்கும் தான் சார் இவ்வளோ ரேட்டு வைக்கிறாங்க. ஆனால் பொருளோட தரம் என்னமோ எங்ககிட்டையும் அவங்கக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். ஆனால் உங்களை மாதிரி வர்ற கஸ்டமர்ஸு இந்த மாதிரி பிளாட்பார கடையில் வாங்க மாட்டுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பெரிய ஷோரூமில் வந்து வாங்கினா பொருள் குவாலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அதிக அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறாங்க. நானும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இப்போ தேவையில்லாமல் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிட்டேன் தம்பி. சாரி தம்பி. சார், எங்களை மாதிரி ரோட்டோர கடையில் போட்டிருக்கவங்கள்ட்ட நம்பி பொருள் வாங்குங்க சார். பொருள் உண்மையிலே தரமாக இருக்கும். அதே மாதிரி அதிக விலைக்கும் விற்க மாட்டோம் சார். ஏதோ எங்களோட வயிற்று பொழப்புக்கு 50 100 லாபம் வர மாதிரி தான் சார் விற்போம். இவ்வளோ அமௌண்ட்லாம் அதிகம் வச்சு விற்க மாட்டோம் சார். நம்பி வாங்குங்க சார், பயப்படாமல். பொருள் நல்லா தரமாக இருக்கும். சரி தம்பி, இனிமேல் நான் பார்த்துட்டு உங்களை மாதிரி கடையிட்டே வாங்குறேன் தம்பி. போயிட்டு வரேன் தம்பி.